ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு நீயா நானா எபிசோடு பார்த்தேன். ஜென்சி வர்சஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதில் இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் அவங்க வந்து வேலை சம்பந்தமாக அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும், ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த காலத்துலேருந்து அதாவது ட்ரெடிஷ்னலாக 90s 80sலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க அவங்க வந்து இப்போ இருக்க ஜென்சி ஜென்ரேஷனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் மாதிரி அது வந்து இருந்துச்சு. கூடவே வந்து அமெரிக்கா ரெஃபரன்ஸும் அங்கே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த கான்டெக்ட் படி என்னெல்லாம் அமெரிக்காவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இங்கே இருக்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாமே இங்கே இருக்கிற ப்ராப்ளம் மட்டும்தானா இல்லை அமெரிக்காவில் இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை இமிகிரேஷனாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனே கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷோ ஸ்டார்டிங்கில் கோபிநாத் வந்து ஜென்ஜி அவங்க வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க ஒர்க்கில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தார். அதுக்கு அவங்க பலதரப்பட்ட பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க வந்து நாங்கள் ஜாயினிங் போனஸ் கேட்போம், ஒருத்தங்க வந்து நாங்கள் ரிட்டென்ஷன் போனஸ் கேட்போம், இன்னொருத்தங்க வந்து நான் எனக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா எந்த டைமில் ஒர்க் பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது, எனக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துரும், அது தவிர நீ என்ன ஏது அப்படி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளை அவங்க வந்து முன் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கான்றதே வேறு கேள்வி. அது எதிர்பார்க்கறதுலாம் அங்கே இருக்காது. எப்படி இருக்குன்னா வந்து நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க, கம்பெனிக்கு என்ன வேணும், நீ என்ன பண்ணணும் அதை மட்டும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இருக்கும். இத்தனைக்கும் கோர் கம்பெனியில் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அட்லீஸ்ட் ஐடி ஃபீல்ட்லையாவது நீங்கள் அந்த ஃப்ரெஷரை கொஞ்சமாவது நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் உடனே நானும் ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், நானும் ஒரு ஃப்ரெஷர் தான், என்னெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோர் கம்பெனிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் கோர் கம்பெனிக்கு போகும்போது அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் போவேன், அந்த ஒரு 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 ரூம் இருக்கும், அதில் ஒரு 4-5 சீட்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருப்பார், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் எங்களை வந்து ஜாயின் பண்ணி வைப்பாங்க. முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். அந்த சீட்டில் நீங்கள் வந்து உட்காரக்கூடாது. அந்த அசிஸ்டன்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த சீனியரோட சீட்டில் நீங்கள் உட்காரக்கூடாது. உட்காந்தா வந்து இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும், அதுக்கு முன்னாடி சீட்டில் உட்கார பார்க்குறியா அப்படின்னு என்னமோ அரசியல்வாதி சீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி என்னையும் கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த கோர் கம்பெனியில் நான் எதுக்கு ஒரு 3-4 மாதத்துல வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை கேட்டால் வந்து கொஞ்சம் சில்லியாக இருக்கும். இப்போ நான் சிரிக்கிறேன், அப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் இருக்காங்களே அந்த ரூம்குள்ளே, அந்த சீனியர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி என்ன ஆகிட்டுனா வரும்போது குட் மார்னிங் சொல்லலை. அதனால் திடீர்னு ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கூப்பிட்டுட்டு இன்னைக்கு காலை நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னாங்க. என்ன பண்ணேன், என்னென்னமோ பண்ணனே அப்படின்னு யோசிச்சா அவங்க வந்து காலைல சாருக்கு நீ குட் மார்னிங் சொன்னியா அப்படின்னும் போது தான் உண்மையாகவே வந்து எந்த அளவுக்கு ஒருத்தங்களை வந்து நம்ம மரியாதையாக வச்சு பார்ப்போம். ஒரு சீனியர் இல்லை நம்ம அந்த ஃபீல்டே வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ சில்லியாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். மேபி இது வந்து எனக்கு கோர் கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி வந்து மற்ற கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சீனியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறையவே இந்த ஜூனியர்ஸை வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து ஒரு காமனான ஒரு ப்ராக்டிஸாகவே இருந்துட்டு வருது. இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இதே நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வி ஆர் வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பாஷாக இருக்கும் அந்த திட்டுறது கூட, அவ்வளோதான். அப்படி அதனால் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த எதிர்பார்ப்பு தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பே கிடையாது. நான் ஏன் சொல்வேன்னா ஆக்சுவலாக நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து பொதுவாக இருக்கிற நிறைய கம்பெனிஸ் கொடுத்த ஸ்டார்டிங் சேலரி வந்து $18,000. சாரி, டாலர் இல்லை, அந்த மைண்ட்லேயே பேசுகிறேன். 18,000 இந்தியன் ரூபா அதுதான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டு ஒருத்தங்க ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறாங்கன்னா இப்போவும் வந்து நிறைய கம்பெனிஸில் ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி எதுவாக இருக்குன்னா அதுவும் வந்து 18,000 தான் இருக்குது. அப்போது நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 20 வருஷமாக இப்படியே தான் இருக்குது அப்படின்னும் போது இப்போ வர அந்த தலைமுறைக்கு வந்து இது சரியில்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, காலேஜ் ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் செலவு பண்ணி நாங்கள் படிச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு 18,000 சேலரினா எப்படி அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் படிச்சுட்டு வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்து அப்போவே எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த காலகட்டத்துக்குள்ள இருந்த அந்த 18,000 சேலரியும் இப்போ அவங்க காலேஜ் ஃபீஸை கட்டி இப்போவும் 18,000 சேலரியும் வந்து ஈக்குவல் கிடையாது இல்லையா? அதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறதுல தப்பு கிடையாது.
அண்ட் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. அமெரிக்காவிலும் இதே ப்ராப்ளம் தான். எனக்கு தெரிஞ்ச நிறைய மேனேஜர்ஸ்க்கு நான் பேசும்போது அவங்கள வந்து ஐயோ ஜென்சி கிட்ஸா அவங்கள வச்சு நீ ஆரம்பிக்காதப்பா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புலம்புன்னு புலம்புறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குவைட் குட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதாவது வேலை இருக்கும், அந்த பேர் மினிமம் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அதாவது அவங்கள வந்து ஃபயர் பண்ண முடியாது, அவ்வளோதான். அந்த ரேஞ்சு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு சின்ன டாஸ்க் தான் இருக்கும், அது வந்து ஒரு பெருசாக இன்னும் வந்து பெரிய ஒர்க் பண்ணுற மாதிரி தடப்படலாம் அப்படியே காமிச்சிக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு அவங்க மற்ற சைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேற ஒரு கெரியர் பில்ட் பண்ணுறதோ, இல்லை தனியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி இருந்துச்சா அதை பண்ணுறதோ, இல்லை சைடில் கூட ஏதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்படி தான் அமெரிக்காவிலையும் இருக்குது. அண்ட் அந்த கல்ச்சர் அப்படியே இங்கே வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் இங்கே இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நிறைய அவங்க விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாளும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறாங்க அண்ட் தைரியமாகவும் இருக்கிறாங்க. அடுத்தது இன்டர்னை பற்றி பேசியிருந்தாங்க. ஒரு சில கம்பெனிஸில் ஸ்டைஃபன் கொடுக்குறதாவும் அண்ட் ஒரு சில கம்பெனிஸில் அந்த ஸ்டைஃபன் கான்செப்டே கிடையாது, நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு கொடுக்குறதாவும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுவே நீங்கள் யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சில சினாரியோஸை தவிர மீதி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் அப்படின்னு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே அவங்க வந்து லீகலாக அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணுமோ, என்ன சேலரி கொடுக்கணுமோ அந்த சேலரி அவங்க வந்து கொடுத்தா ஆகணும். அதுதான் ஆக்சுவலாக ரூல். இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏல நீங்கள் வந்து ஒரு கார் ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பார்ட்ஸ் வந்து ஒரு $50 தான் ஆகும். இதை நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஆனால் அது கூட நீங்கள் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $200 கிட்ட இருக்கும். ஸோ பார்ட்ஸோட லேபர் காஸ்ட் வந்து ஒரு 4-5 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்ட்ஸுக்கு $116 தான், ஆனால் மொத்த லேபர் சேர்த்திங்கன்னா $1168. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய லேபர் லாஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் அவ்வளோ காசை கொடுத்தா தான் அங்கே வந்து கட்டுப்படி ஆகும். அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அப்படி வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதே இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு 15,000க்கு ஒர்க் பண்ணுற எவ்வளோ பேர் எனக்கு தெரியும் அண்ட் உங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு தப்பா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முதலாளியாக இருந்தால், ஐயோ லேபர் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது, நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்க லேபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக கிடைக்கிது ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க முதலாளிங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு 15,000 கொடுத்து என்னால் வந்து ஒருத்தரை வந்து வேலைக்கு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சுக்க முடியும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக பார்ப்பாங்க. இதுவே அந்த எம்ப்ளாயிஸை கேட்டிங்கன்னா, இன்னமும் வந்து மாதத்துக்கு 15,000 தான் கொடுக்குறாங்க, அப்படி தான் எல்லாமே இருக்குது, நான் மட்டும் அதிகமாக கேட்டால் எனக்கு கிடைக்காது, ஏன்னா இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துடுறான், அதனால் அட்லீஸ்ட் இதுவாது கிடைக்கிது, என்ன ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இது வந்து ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் இருக்கிறீங்கிறத வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ இந்தியாவில் வந்து இப்படி இருந்தால் தான் வந்து நான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வந்து அதில் ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு 4-5 பிஸ்னஸ் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஒரு எக்கனாமிக் நல்லது வந்து ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு விவாதம் பண்ணுற ஒரு குரூப்பும் இருக்கும். இல்லை லேபர் அப்படின்னாலே அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சம்பளம் கொடுத்தா ஆகணும், இந்தியா இன்னும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பலும் இருக்கும். இதில் யார் ரைட்டு யார் தப்பு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய டாப்பிக்கானால அதுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்படி சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது சார். என்னன்னா யூஎஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஏதாச்சும் அடி வாங்கினா நம்ம வேலை போயிடும்ன்ற பயம் எப்பயுமே இருக்கும். ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிறவங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி அது வந்து கொஞ்சம் டவுனாக போகுது அண்ட் யூஎஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால எக்கனாமி கொஞ்சம் டவுனாக போகிறதுனால இந்த கம்பெனி டவுனாக போகுது, அண்ட் இதை சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க எங்கே ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல இருக்கிற சீனியர் பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எப்போ இவர் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ப்ராஜெக்ட் புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் டீமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு 100-200 பேர் வந்து எடுத்திருக்காங்க, ஒரு புதுசாக வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து திடீர்னு கம்பெனி டவுன் ஆக போச்சுன்னா அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டே தேவையில்லை, அந்த ஃபண்டிங்கை மொத்தமாக கேன்சல் பண்ணுறோம், நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 100-150 பேர் அந்த ப்ராஜெக்ட் இருக்கவங்க எல்லாரையும் வந்து பெஞ்சுக்கு மூவ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ஃபயர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நடக்கும். மற்றபடி அவங்க வந்து புதுசாக வந்து அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இல்லாமல் அவங்க கம்பெனியில் நார்மலாக இருக்கிறாங்க, ஒரு எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி டவுன் ஆன உடனே அந்த எஃபெக்ட் இங்கே தெரியாது. ஏன் முக்கால்வாசி இந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயை ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து சீப், அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு $100 பே பண்ண ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படின்னா இங்கே வந்து அவங்க $20-30 பே பண்ணாலே போதும். அதனால் இங்கே இருக்க எம்ப்ளாயி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற எம்ப்ளாயி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி ரொம்ப மோசமாக போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் இந்த
இந்த சுச்சுவேஷனில் யூஎஸ்ஏல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். அதே மாதிரி அவங்க இருக்கிற செக்டாரில் புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு மாறுறதுக்கு பதிலாக ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் அவங்க இருக்கிறது தான் வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இருப்பாங்க இந்த ஐடி ஃபீல்டில் இருக்க வரைக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறது தான் வந்து அவங்க சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்ற சைடில் பேசினவங்க வந்து லாயல்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் ரைட்ஃபுல்லாக அந்த எபிசோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது, எப்போ வேணால் ஒருத்தவங்க தூக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி லாயல்ட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கோபிநாத் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தை வந்து பதில் சொல்ல முடியல. அண்ட் இந்த லாயல்ட்டின்ற வேர்டு வந்து போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வேலையை ஜாயின் பண்ணும்போதே அப்போ இருக்கிற சென்டிமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு லாயலாக இருங்க, ஆனால் கம்பெனிக்கு லாயலாக இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வந்து அப்போவே, அதாவது 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து அது இன்னும் வந்து பயங்கரமாக ஒரு ஊடுருவி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா லாயல்ட்டி அப்படிங்கிறது கம்பெனி சைட்ல இருந்தே அவங்க என்ன எதிர்பார்க்கணும், லாயல்ட்டிலாம் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், கரெக்டாக கொடுக்குறோன்னா அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருப்போம், அவ்வளோதான். அதோட லாயல்ட்டி முடிஞ்சிருச்சுன்றான் பார்க்கங்க தவிர நீங்கள் கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிட்டு யாரும் பார்க்கறதில்ல. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எந்த நேரத்தில் யாரை வச்சிருப்போம், யாரை வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் லாயல்ட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அதே ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டி திருப்பி எம்ப்ளாயிஸும் எதிர்பார்ப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த லாயல்ட்டிலாம் வந்து அது மலையேறி போன காலம். நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது மலையேறி போன காலம். ஆனால் இந்த காலத்தில் இன்னும் சில பேர் வந்து லாயல்ட்டி பற்றி பேசுகிறது வந்து வேடிக்கையாக இருக்குது. இந்த ஷோவோட எண்டிங்கில் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஜென்சி டிமாண்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க வந்து நிறைய செலவு பண்ணிட்டு படிக்க வராங்க. எல்லாமே வந்து இப்போ கமர்ஷியல் ஆகிடுச்சு, எஜுகேஷன் வந்து அது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அவங்க வேலை பார்க்க வரும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதே பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே வந்து அட்லீஸ்ட் நான் இந்தியாவில் அது கொஞ்சமாவது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யூஎஸை கம்பேர் பண்ணையில் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒருத்தங்க வெளியே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லோன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் யூஎஸ்ஏல படிக்கிற 10 ஸ்டூடெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 8 பேராவது ஸ்டூடெண்ட் லோன் ஹெவியாக வச்சுட்டு தான் அவங்க வந்து காலேஜே வந்து முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அண்ட் அவங்க அந்த ஸ்டூடெண்ட் லோனை அடைக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து 10 வருஷங்களுக்கு மேலேயே ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அங்கே வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இங்கே நான் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக எதுக்கு ஒர்க் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக நான் எதுக்கு வந்து கம்பெனிக்கு லாயலாக இருக்கணும், நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு மீதி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைகள் இருந்துச்சுன்னா நான் வேறு வேலை கூட பண்ணிக்கிறேன், இல்லை வேறு இடத்துல ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு இனோவேஷன் கூட நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கம் வந்து அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுறாங்களே தவிர கம்பெனிக்கே எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அமெரிக்காவில் இருக்க ஜென்சியும் கிடையாது, இந்தியாவில் இருக்க ஜென்சியும் கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்க ஜென்சியும் இந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்லையும் அவங்க இல்லை. அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அது இல்லை, அது இப்படி தான் இருக்கணும், 90ஸ்ல இருந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஸோ ஜென்சி ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண நினச்சாலோ தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.